இப்பதான் இந்த பொண்ணு அவனோட ஃபேஸையே பார்க்குறா. அன்னைக்கு கோவில்ல இந்த மண்டசோகோவா யாரு செய்றதுன்னு கேட்பாங்க. அப்பதான் அந்த ஐயருமே இந்த பிரசிடென்ட் தான் இதெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவன் தான் தெரிய வந்துருது. இருந்தாலுமே இவன அடிக்க முடியாம போகுது. அப்ப போலீஸ் ஒருத்தர் வராரு. அவனே அடிச்சு போடுறான். ஸோ என்ன பண்ணுன்னு தெரியாம பெல்ட்ட ஒண்ண கையில எடுக்குறாங்க. அத பார்த்ததுமே இவன் பயப்பட ஆரம்பிச்சுறான். அத பார்த்த இந்த பொண்ணுமே பெல்ட் எடுத்தா இவன் பயப்படுறான்னு சொல்லிட்டு அத வச்சே அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க எல்லாருமே அடிக்கிறாங்க. அப்ப கூட இவன் எதுவுமே உரைக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். பட் இந்த பொண்ணு பெல்ட் எடுத்ததுமே திரும்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப நீ உண்மையை சொன்னாதான் அடிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இவன் சின்ன வயசா இருக்கும்போது இவனுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்க கூட இவனுக்கு பிடிச்சவங்க சேர்ந்தாங்கன்னா சுத்தமா பிடிக்காம போயிடும். அதனால இவங்க அம்மாவும் அவங்க அப்பா கூட சேரும்போது கொன்னே போட்டுறான். இதனால அவங்க அப்பா வீட்டுல அடைச்சு வச்சு சம்மடி அடிச்சு சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவங்க மாமா வந்து இப்படிலாம் இவன் பண்ணாதீங்க, நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அவர் தான் இவனுக்கு சமையல் செய்யவும் கத்து கொடுத்து மண்டசகோவான்ற ஸ்வீட்டையும் கத்து கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு கல்யாணத்துல ஸ்வீட்லாம் சமைச்சு போடும்போது ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நல்லா இல்லன்னு சொல்லிட்டு இவர் மூஞ்சில துப்பிடுவாரு. சோ அதனால இவர் பிளாக் மேஜிக்லாம் பண்ணி அவனை சாவடிச்சிடறாரு. அதை பார்த்த இவன் நேத்து உங்ககிட்ட சண்டை போட்டவன் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவர் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துறாரு. அதை பார்த்த இந்த பையனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ நெக்ஸ்ட் டே வீட்டை விட்டு கிளம்பும் போது இவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவர் பிளாக் மேஜிக் பண்றதை பார்த்ததுமே எனக்கும் கத்து கொடுன்னு சொல்லிடுறான். இவரும் கத்து கொடுத்துறாரு. ஆனா ஒரு நாள் வெளியில சமையல் செய்ய கூப்பிடுறாங்க. இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவனை அனுப்பி வைக்கிறாங்க. இவனும் போய் சமையல் செய்யறான். அப்ப அந்த ஊர்ல இறந்து போனவங்கள உயிரோட வர வைக்கிறதுக்காக ஒரு பிளாக் மேஜிக் எல்லாம் கத்துட்டு வந்து இவர்கிட்ட சொல்றான். சோ அம்மாவை நான் உயிரோட வர வைக்க போறேன்னு சொன்னதுமே இவரே ஷாக் ஆயிராரு. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.